ஒரு டம்ளர் கொள்ளு மட்டும் ஊற வச்சீங்கன்னா அதுலயே 3 விதமான ரெசிபி ஒரே நேரத்துல பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது. வீடியோவை முழுசா பாருங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு கொள்ளு, இந்த டம்ளர் பாத்தீங்கன்னா 300 கிராம். 300 கிராம் அளவுக்கு கொள்ளு ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் ஊறணும். ஊறினாதான் ஆட்டுறதுக்கு நல்லா இருக்கும், சாஃப்டாவும் கிடைக்கும். நான் காலையில ஊற வச்சுட்டு சாயங்காலம் ஆட்டுறேங்க. நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்ப அதை அப்படியே கழுவி ஊத்திட்டு கிரைண்டர்ல சேர்த்துக்கலாம். இவ்வளவு தண்ணியோட நம்ம கிரைண்டர்ல சேர்க்க கூடாது. தண்ணி வடிச்சிட்டு தான் கிரைண்டர்ல சேர்க்கணும். தண்ணி வடிச்சிட்டு கிரைண்டர்ல சேர்த்துட்டு தேவைப்படுற டைம்ல கொஞ்சம் தெளிச்சு தெளிச்சு விட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ரொம்ப கெட்டியாவும் இருக்க வேண்டாம், லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்பப்ப. இது பாத்தீங்கன்னா நம்ம உளுந்து ஆட்டும் போது எப்படி வரும், நிறைய வரும் இல்லையா, பொதபொதான் வரும், அந்த மாதிரி வரும். ஆனா இந்த கொள்ளோட தோல் மசியாதுங்க. ஆனா உள்ள இருக்கிற பருப்பு நல்லா மசிஞ்சு நைஸ் ஆகும். அவ்வளவுதான். இந்த மாதிரி கெட்டியா ஆட்டி எடுத்துக்கிட்டு நான் ஏற்கனவே இட்லி தட்டுல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இந்த மாவு பாத்திரத்துல எடுத்து வச்சு அப்புறமா இட்லி ஊத்துனா அது 2 வேலை இல்லைங்களா, அதனால கிரைண்டர்ல இருந்து அப்படியே நேரா இட்லி தட்டுல வச்சுக்கிறேன். நீங்க துணி போட்டும் இட்லி சுட்டுக்கலாம், இல்ல வேற எந்த ஸ்டீமர் பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதுல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நீங்க ஆவியில வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்துலதான் வைக்கிறேன். ஏற்கனவே தண்ணி ஊத்தி இட்லி பாத்திரத்துல கொதிச்சுட்டு இருக்கு தண்ணி. அதுல இட்லி தட்டுகள் 2 இட்லி தட்டுல நான் இப்ப மாவு எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் மாவு இருக்கு, அது இன்னொரு அடைசலுக்கு கரெக்டா இருக்கும். 15 நிமிஷம் தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 15 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா தான் கொள்ளு நல்லா வேகுங்க. அவ்வளவுதான், வெந்துருச்சு. இதை நம்ம பாத்திரத்துல மாத்திக்கலாம். இவ்வளவு வேலை செய்யணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நமக்கு ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு வேணும், வெரைட்டியா வேணும்னா செஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் பழைய காலத்து ரெசிபிங்க. ஒரு தடவை செய்யும் போது தாங்க சிரமமா இருக்கும். இட்லிக்கு ஊற வைக்கும் போது இதுக்கும் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா இதை ஆட்டி உடனே செஞ்சிடலாம். இட்லி மாவு நம்ம புளிச்சு அடுத்த நாள் தானே செய்வோம். கிரைண்டர் போடுற வேலையும் பாத்தீங்கன்னா ஒரே சமயத்துல முடிஞ்சிடும். நல்லா சாஃப்டா கிடைச்சிருக்குங்க இட்லி. கிரைண்டர்ல ஆட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி சாஃப்டா இருக்கும். நான் ஏற்கனவே கொள்ளு புட்டு வீடியோ போட்டதுல நிறைய பேர் மிக்சியில் ஆட்டலாமான்னு கேட்டிருந்தீங்க. மிக்சியில் ஆட்டினா இவ்வளவு சாஃப்டா கிடைக்காதுங்க. இப்போ நான் 4 இட்லி மட்டும் எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கிறேன். நீங்க கையிலேயே கூட பிச்சு போட்டுக்கலாம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நாங்க தயிர் வடைன்னு சொல்லுவோம். இதே மாதிரி பச்சைப்பயிறு, உடைச்ச பச்சைப்பயிறு தோலோடு இருக்கும், கிச்சடி பருப்புன்ட்டு, அதுலயும் நாங்க செய்வோம். தயிர் ஊத்தி பண்ணுவோம். அதுல தயிர் வடைன்னு சொல்லுவோம். ஆனா அதை நான் வீடியோ போட்டப்ப இது நம்ம எண்ணெயிலேயே போடல, இது எப்படி நீங்க வடைன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்க. அது சும்மா நம்ம வைக்கிற பேர் தாங்க. இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால நாங்க எப்படி சொல்லுவோமோ அதே பேர் தான் நான் சொல்றேன். இதுக்கு தயிர் வடைன்னு சொல்லுவோம். இப்ப கொள்ளு இட்லி கட் பண்ணி போட்டோம் பாருங்க. அதுல தேவையான அளவு தயிர் ஊத்திக்கலாம். இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் கூடி தயிர் ஊத்திக்கலாம். ஏன்னா இதனால ஊறும் போது தயிரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நான் ஆட்டும் போது உப்பு போடல, அதனால இதுக்கு தேவையான அளவு உப்பு, நார்மல் ஸ்பூன் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போதும், கலந்துக்கலாம். இது நல்லா சாஃப்டா இருக்குங்காட்டி கலக்கவே உங்களுக்கு எல்லாம் உடஞ்சு வந்துடும். ஆனா சாப்பிட்றதுக்கு அவ்வளவு அருமையா இருக்குங்க. அது கொஞ்சம் ஊறட்டும், ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில கடுகு, கடலை பருப்பு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வரமிளகாய் தாளிச்சு கொட்டிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட வீட்டுல செஞ்சு கொடுக்கலாம். ஆட்டி வச்சுட்டு இட்லிகள் ஊத்தி வச்சுட்டு ஒரு 4 இட்லி மட்டும் அப்போதைக்கு தயிர் வடை மாதிரி பண்ணிட்டு மீதிய ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அடுத்த நாளைக்கு கூட நீங்க பொடிச்சு புட்டு மாதிரி தாளிச்சுக்கலாம். இப்ப இந்த தாளிச்சதை கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அது தயிர்ன்றதுனால கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு 20-30 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப தாளிச்சதை கொட்டிட்டு இதுக்கு மேல நான் கொத்தமல்லி தழை மட்டும் சேர்க்கிறேங்க. நீங்க கேரட் துருவி சேர்த்துக்கலாம். சர்வ் பண்ணும்போது மேல மிக்சரோ இல்ல பூந்தியோ சேர்த்து கொடுக்கலாம். என்ன வேணா பண்ணிக்கலாம். இது நீங்க எப்படி வேணா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனா பேஸ் இதுதான். இதை நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணுங்களா. நீங்க சாப்பிட்டு மட்டும் பாருங்க. ஆனா புளிக்காத தயிர் ஊத்துங்க, அவ்வளோ அருமையா இருக்குங்க. நிச்சயமா ஒரு பவுல் ஃபுல்லா சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்றவங்க ஒரு பவுல் ஃபுல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கும். கொள்ளுங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளவா பசிக்கவும் பசிக்காது. இப்ப நான் எடுத்த 4 இட்லி 4 பேருக்கு ஸ்நாக்ஸுக்கு கரெக்டா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல டின்னருக்கோ சாப்பிட்ற மாதிரி இருந்தா 2 பேர் சாப்பிடலாம். இப்ப மீதி இருக்கிற இட்லி நான் என்ன பண்றேன்னா பொடிச்சுக்கிறேன். இது புட்டு மாதிரி செய்யறதுக்கு. இது எல்லாமே ஒரே நேரத்துல செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனா நான் ஒரு தடவை ஆட்டின மாவுலயே 3 விதமானது நான் செய்யறேன். உங்களுக்கு தயிர் வடை வேண்டாம்னா நீங்க புட்டு மட்டும் இனிப்பு காரம் தாளிச்சுக்கலாம். இல்ல தயிர் வடை மட்டும் செய்யற மாதிரி இருந்ததுன்னா சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் போட்டு ஆட்டி ஸ்நாக்ஸுக்கு பண்ணிக்கலாம். இப்ப புட்டு தாளிக்கிறதுக்கு கடாயில ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துட்டு வரமிளகாய் சேர்க்கிறேன். நான் ஆட்டும் போது உப்பு காரம் எதுவுமே சேர்க்கல. காரத்துக்கு வரமிளகாய் இப்ப சேர்த்து வதக்கிட்டு நான் வெட்டி வச்சிருக்கேங்க வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இந்த கொள்ளு புட்டு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேங்க. நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. கூட இந்த தயிர் வடையும் நான் சேர்த்து பண்ணியிருக்கேன். நான் காலையில ஊற வச்சு சாயங்காலம் மாவாட்டினேன். சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சது போங்க மீதி கொள்ளு இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் காலையில தான் எடுத்து பொடிச்சேன். அதனால கொஞ்சம் வரவரன்னு இருக்கும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி உள்ள ஊத்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பும் சேர்த்துட்டேங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இட்லி பொடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அதை சேர்த்துக்கலாம். இது கையிலேயே பொடிக்க வரும். இல்லைன்னா நீங்க மிக்சியில கட் பண்ணி போட்டு கூட பொடிச்சுக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க அப்பவே இட்லி ஆட்டி ஃப்ரெஷ்ஷா வந்து இட்லியை பொடிச்சு பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த தண்ணி ஊத்துற ப்ராசஸ் வேண்டாம். தண்ணி ஊத்தல அப்படின்னா தொண்டையில அடைக்குங்க. அதனாலதான் உப்பு சேர்த்தாச்சு. நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொத்தமல்லி தழை நிறைய சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இந்த புட்டு ரெடி ஆயிருச்சு. நான் பொடிச்சு வச்ச இட்லி முழுவதுமாவே சேர்க்கல. அதுல ஒரு 3/4 சேர்த்துட்டு கொஞ்சம் வச்சிருக்கேன். நீங்க ஒரே ஒரு தடவை சிரமம் பார்க்காம அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா நீங்க செய்யறது கண்டிப்பா அடிக்கடி செய்வீங்க. இப்ப நான் அந்த பொடிச்ச இட்லியில கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க பாருங்க. அது கூட ஒரு 2 ஏலக்காய் இடிச்சு சேர்த்திருக்கேன். ஒரு 2 சிட்டிகை உப்பு அது சேர்த்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. நீங்க வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையே ரொம்ப நல்லா இருந்தது. இது கூட நல்லா கை நரைச்சு தேங்காய் துருவல் எவ்வளவு சேர்க்கிறீங்களோ அவ்வளவு நல்லா இருக்கும், நல்லதும் கூடங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இது இனிப்பு ரெடி ஆயிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா அப்படியே பிளெண்ட் ஆகி சாஃப்ட் ஆயிருங்க. நான் பண்ணது பாத்தீங்கன்னா காலையில ஊற வச்சு ஈவினிங் ஆட்டின உடனே டீ டைம்ல சாப்பிட்றதுக்கு தயிர் வடை பண்ணிட்டேன். அந்த இட்லிகள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளைக்கு காலையில பொடிச்சு 2 விதமான இனிப்பு காரம் போட்டு பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கும். இது சாப்பிடுங்க. நடுவில் ஸ்நாக்ஸ், டீ, காஃபி எதுவுமே கேட்க மாட்டீங்க. மத்தியானம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது.